Hi guys, welcome back to NovaBit 360. This is part 3 of our series, which is combination circuits. Here we will cover what combination circuits are and how they are actually used in real digital systems. So let's get started. This is today's agenda. Total 8 topics cover பண்ணுவோம். First, logic gates a quick recap பண்ணிட்டு next game of simplification இதுல 2, 3, 4 variables எல்லாம் பார்க்கலாம் along with examples பார்ப்போம். Next, multiplexers and demultiplexers. இது தொடர்ந்து encoder and decoder followed by most important topics which is priority encoder and priority decoder. இதுக்கப்புறமா parity generator and checker, odd parity, even parity. Finally, half adder and full adder, half subtractor and full subtractors. இது எல்லாமே எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? First, we will start with logic gates. இதை குவிக் ரீகேப் மாதிரி பண்ணிட்டு இன்னைக்கான டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாம். பார்ட் டூல நம்ம ஆல்ரெடி எல்லா 7 கேட்ஸையும் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அது ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவில் நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்போதான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மோர் கிளியர்லி. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் டக்குன்னு பார்த்துடலாமா? அண்ட் கேட் அப்படின்னா y ஈக்குவல் டு a டாட் b, ஆர் கேட்டுக்கு y ஈக்குவல் டு a பிளஸ் b, நாட்க்கு y ஈக்குவல் டு a காம்ப்ளிமெண்ட், அண்ட் NAND, NOR, XOR, XNOR எல்லாமே வந்து டேபிள்ல எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பேசிக்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நெக்ஸ்ட்ல வர கே மேப் அண்ட் அதர் சர்க்கியூட்ஸ் எல்லாமே ஈஸியா புரியும். இப்போ கேமேப்போட ரூல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இதை ஃபாலோ பண்ணா எந்த சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம் கொடுத்தாலும் அது ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1 வந்து என்ன அப்படின்னா குரூப் செல் கண்டைனிங் ஒன்ஸ் இன் அ பவர் ஆஃப் 2. அதாவது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 அந்த நம்பர்ல தான் வந்து நம்ம குரூப்பை வந்து பண்ண முடியும். அதாவது ஒரு கொஸ்டின்ல வந்து ஒரு 4 நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பாக்ஸ்க்குள்ள அந்த நம்பர் எங்க வருதோ அங்க பார்த்து நம்ம 1 போடணும். அந்த நம்பர் வராத இடத்துல நம்ம 0 போட்டுக்கலாம். அந்த ஒன்ஸை வந்து எப்படி குரூப் பண்றது அப்படின்னா ஒரு பாக்ஸ் இருந்தா குரூப் பண்ணலாம், 2 பாக்ஸ் சேர்ந்து இருந்தா குரூப் பண்ணலாம், இல்ல 4 பாக்ஸ் சேர்ந்து இருந்தா குரூப் பண்ணலாம், இல்லைன்னா 8 இருந்தா குரூப் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டிபிளிகேஷன் ஆஃப் 2ல தான் நம்ம குரூப் பண்ணணும். 3, 5, 6 இந்த மாதிரிலாம் சேர்ந்து இருந்ததுனால குரூப் பண்ணக்கூடாது. ஓகேயா? 6 இருந்ததுன்னா 4 பண்ணிட்டு 2 பண்ணலாம். அந்த மாதிரி தான் பண்ண முடியும். அதாவது 6 பண்ணக்கூடாது. ஓகேயா? நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 2 வந்து என்னது அப்படின்னா குரூப்ஸ் மஸ்ட் பி ரெக்டாங்குலர், நோ டயகனல்ஸ். அதாவது வந்து ரெக்டாங்குலரா தான் நம்ம குரூப் பண்ணணும். டயகனலா கிராஸா எல்லாம் 1 இருக்கு அப்ப நான் அதை பண்ணலாமா அப்படின்னா நோ, அப்படி பண்ணக்கூடாது. ரெக்டாங்குலரா தான் பண்ணணும். ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் மோர் ஈஸிலி when look at the examples. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது நான் கண்டிப்பா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ரூல் நம்பர் 3 என்ன அப்படின்னா பிக்கர் குரூப்ஸ் ஈக்குவல் டு சிம்பிளர் எக்ஸ்பிரஷன்ஸ். எவ்வளவுக்கு எவ்வளவு குரூப் வந்து பெருசா பெருசா நம்ம வந்து பண்றோம் அப்பதான் வந்து நமக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிளரா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து 8 பாக்ஸ் சேர்ந்து இருக்கு. நீங்க அதை குரூப் பண்றதுக்கு பதிலா 4, 2 அப்படி சின்ன சின்னதா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். நீங்க எப்போல்லாம் பெரிய சைஸ் குரூப் பண்ணும் போது உங்களுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து சின்னதா கிடைக்கும். இப்ப 8க்கு வந்து பாசிபிள் இருக்கு அப்படின்னா நீங்க 8க்கு வந்து நீங்க அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டேர்ம்ஸ் வந்து கேன்சல் ஆகி உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் சிங்கிள் எக்ஸ்பிரஷன்ல கூட கிடைக்கலாம். ஏ, பி, சி அப்படின்ட்டு சிங்கிள் எக்ஸ்பிரஷன்ஸ்ல கூட கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ரூல் என்ன அப்படின்னா செல்ஸ் ஆன் ஆப்போசிட் எட்ஜஸ் ஆர் அட்ஜசன்ட். அதாவது டாப் ரோ, பாட்டம் ரோ இந்த 2 ரோவுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்காது இல்லையா? சோ அப்படி இருந்தாலுமே அதை வந்து அட்ஜசன்ட்னு சொல்லுவோம். அப்படி இருந்தாலுமே வந்து நம்ம அதை குரூப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ரூல் என்ன அப்படின்னா எவ்ரி ஒன் மஸ்ட் பி கவர்டு பை அட்லீஸ்ட் ஒன் குரூப். அதாவது ரேண்டமா எங்கெங்கேயோ ஒன்னு இருக்கும். அந்த எல்லா ஒண்ணுமே கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு குரூப் கூடயாவது கம்பைன் பண்ணிருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. சிக்ஸ்த் ரூல் வந்து என்னன்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரூல் என்னன்னா ஓவர்லாப்பிங் குரூப்ஸ் ஆர் அலௌடட். அதாவது வந்து 2 குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு குரூப்ல ஒரு ஒன்னை நீங்க குரூப் பண்ணிட்டீங்க. இன்னொரு குரூப்ல வந்து ஒரே ஒரு ஒன்னு இருக்கு. அந்த ஒரு ஒன்னு அப்படிங்கும்போது எக்ஸ்பிரஷன் பெருசாகும், நம்ம எங்கேயாவது கம்பைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அந்த ஆல்ரெடி குரூப் பண்ணீங்கல்ல அந்த குரூப் கூடயே அந்த ஒன்னை வந்து நீங்க குரூப் பண்ணிக்கலாம். ஸோ அதான் சொல்றாங்க ஒரு ஒன் வந்து 2 குரூப்ல கூட நீங்க பண்ணிக்கலாம். அதான் ஓவர்லாப்பிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? இதெல்லாமே வந்து நீங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இஃப் யூ நீட் திஸ் டேக் அ ஸ்கிரீன்ஷாட். ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னா எக்ஸாம் ஓரியன்டட்ல வந்து உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்ல தான் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ல தான் இதை கேட்க வாய்ப்பு இருக்கு.
கேமாப்போட ரூல்ஸ் சொல்லுங்க அப்படின்றதுலாம் டூ மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஒய் நாட் இன்டர்வியூல கூட கேட்பாங்க, ஏன் வந்து நம்ம கேமாப்க்கு போறோம் அப்படின்றதெல்லாம் கேட்டா நீங்க அழகா சொல்லலாம். இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸை சிம்பிள் பண்றதுக்காகவும் மினிமைஸ் பண்றதுக்காகவும் நம்ம போறோம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க சொல்லலாம். ஸோ அதுக்கு தான் சொல்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இப்போ கேமாப்போட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கறது 2 வேரியபிள்ஸ், நெக்ஸ்ட் 3, அப்புறம் 4 அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் இப்படிதான் கொடுப்பாங்க. எஃப் ஆஃப் ஏ பி ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் மின் டேர்ம்ஸ் ஆஃப் 1 3. இந்த 1 3 அப்படிங்கறத நம்ம மின் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். அது மின் டேர்ம்னா என்ன அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ இங்க பாருங்க, மின் டேர்ம்ஸ் வேர் தி ஃபங்க்ஷன் இஸ் 1 அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இந்த மின் டேர்ம் வருது, அதாவது 1 3 வர்ற இடத்துல அதோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்குமா, 1 இருக்குமா. அதாவது 0 2 இதெல்லாம் வர்ற இடத்துல அதோட ஃபங்க்ஷன் என்ன, 0. ஓகே, இப்போ இங்க பாருங்க, இந்த மாதிரி தான் பாக்ஸ் வந்து போடணும் 2 வேரியபிள்ஸ். இப்போ இதை வந்து நம்ம பிரிச்சுட்டு இப்போ இங்க பாத்தீங்கன்னா மின் டேர்ம்ஸ் நம்ம எழுதுறோம். 1, அடுத்து இங்க 2, இங்க 3. ஓகேயா, இப்படி நம்ம போட்டுட்டு மின் டேர்ம்ஸ் எங்க இருந்தா வருது, 1ம் 3யும் மட்டும் வருதா, அதனாலதான் 1 3 இருக்கிற இடத்துல 1 போட்டிருக்கோம். மற்ற லெஃப்ட் ஓவர் பிளேசஸ்ல வந்து நம்ம 0 போட்டிருக்கோம். ஓகேயா, இப்ப இது வந்து குரூப் பண்ணணும். குரூப் பண்ணும்போது பாருங்க, இப்ப இங்க வந்து A0 A1 கொடுத்துக்கணும், இங்க B0 B1 கொடுத்துக்கணும். A0ன்னு கொடுக்கலாம். அது எக்ஸ்பிரஷன்ஸா எழுதும் போது எப்படி எழுதணும், A பார். இங்க B0 அப்படின்னா B காம்ப்ளிமெண்ட். ஓகேயா, B1க்கு வந்து நீங்க 1 வந்ததுன்னா BA அப்படின்னு வச்சுக்கலாம். 0 வந்தா மட்டும் காம்ப்ளிமெண்ட் போட்டுறணும். ஓகே, இப்போ இந்த இந்த கலர் பண்ண இடத்த மட்டும் பாருங்க. இதுக்கு மேல இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ், அதாவது எந்த பாக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்திருக்கோமோ அந்த பாக்ஸ்க்கு பேரலா வர எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கணும். ஓகேயா, இப்போ இந்த பாக்ஸ் பாருங்க, இதுக்கு மேல இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் B ஈக்குவல் டு 1. அப்ப நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் எடுத்துப்போம், B அப்படின்னு எடுத்துப்போம் இல்லையா, B அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ இந்த சைடு பாருங்க, ரோஸ்ல 2 ரோ வருதா, 2 ரோ தானே கவர் பண்ணுது இந்த பாக்ஸ். ஸோ இப்போ இந்த 2 இதை எடுக்கிறோம். A இன்டூ A பார். இதை வந்து நம்ம ஏன் இங்க எழுதல அப்படின்னா, A இன்டூ A பார். ஓகேயா, இதுக்கு நம்ம ஐடென்டிட்டி லால ஒரு லா பார்த்தோம். என்ன, A டாட் A பார் அப்படின்றத 0க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதனாலதான் இந்த இடத்துல நம்ம அது போடல. ஸோ நமக்கு இங்க B மட்டும்தான் வரும். ஓகே, இப்போ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், நமக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து பெரிய நம்பர் எடுக்கிறதுக்கு இருந்ததுன்னா பெருசுதான் நம்ம சூஸ் பண்ணோம். இப்போ வந்து இங்க 1ஆவும் நம்ம பண்ணலாம், இந்த 1 இந்த 1 தனித்தனியாவும் பண்ணலாம். நான் 2 பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்ததுனால நான் 2 பண்ணேன். இப்போ உங்களுக்கு நான் 1 பண்ணி காட்டுறேன், எக்ஸ்பிரஷன்ஸ் எவ்வளவு பெருசா வருதுன்னு பாருங்க. இப்போ இந்த 1 மட்டும் நம்ம தனியா எடுக்கிறோம்னா இதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன, B. இங்க பாருங்க A. ஸோ ABன்னு ஃபர்ஸ்ட் வரும் நமக்கு. ஓகேயா, இப்போ நம்ம 2 எக்ஸ்பிரஷன்னால 2, அதாவது வந்து எத்தனை எக்ஸ்பிரஷன்ஸ் வருதோ அத்தனை தான் நம்ம பிரிக்கணும். ஸோ ஒரு குரூப் வந்துடுச்சு நமக்கு இங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த குரூப் பாருங்க. இந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் தனியா எழுதணும். அப்ப என்ன வரும், A பார். இங்க 0 இருக்கனால A பார், மேல வந்து B. அப்போ A பார் B. ஓகேயா, பாருங்க, உங்களுக்கு ஒண்ணா நீங்க பண்ணும் போது உங்களுக்கு எவ்வளவு பெரிய எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. அதாவது இங்க 2 குரூப் எடுத்திருக்கீங்க, அதனால இங்க 2 டேர்ம்ஸ் கிடைச்சிருக்கு. புரிஞ்சுதா, நீங்க சிங்கிள் குரூப்பா எடுத்திருக்கீங்க, அதனால இங்க சிங்கிளா கிடைச்சிருக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு. இப்ப நீங்க 2ன்னு எடுத்ததுனால உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இங்க வந்து 1 தான் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு B கிடைச்சிருக்கு. இங்க 2 ரோ இருந்ததுனால 0வும் 1ம் இருந்ததுனால இந்த ரோ கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்ப இந்த ஒரு டேர்ம் மட்டும் இருக்கு, இந்த ஒரு டேர்ம் மட்டும் நம்ம அப்படியே போட்டோம். புரிஞ்சுதா, இப்போ அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ நம்ம பார்க்க போறது கேமேப் எக்ஸாம்பிள்ல 3 வேரியபிள்ஸ் நம்ம பார்க்க போறோம். கொஸ்டின் பாருங்க, எஃப் ஆஃப் ஏ பி சி ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் மின் டேர்ம்ஸ் ஆஃப் 1 3 4 5 6 7 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இங்க வந்து உங்களுக்கு 3 வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். 3 வேரியபிள் அப்படிங்கிறதுனால ஏ பி சி யூஸ் பண்ணுவோம். இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏ மட்டும் தான் வரும் 3 வேரியபிள்ல. இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ இருந்தது, மேல நம்ம பி போட்டோம். 2 வேரியபிள் தான், அதனால அவங்க வச்சுக்கோங்க. 2 வேரியபிள் தான், சைட்ல உங்களுக்கு ஏ வரணும், மேல பி வரணும். 3 வேரியபிள்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இங்க ஏ மட்டும் தான் வரும், மேலதான் பிசி வரும். ஓகேயா, ஆக்சுவலி இது வந்து இங்க எழுதியிருக்காங்க, உங்களுக்கு விசிபிளா இருக்காது, பிசி இங்க வந்திருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பி சி, நான் எழுதிக்கிறேன், பிசி
இப்போ இங்க 0 வரனால B bar C bar, B bar C, BC, BC bar. ஓகேயா? இப்போ இங்க ஒண்ணு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 2 வேரியபிளுக்கு பிரச்சனை இருக்காது. 3 வேரியபிள் வந்து நம்ம ஒரு மிஸ்டேக் கண்டிப்பா பண்ணுவோம். என்னன்னு பாருங்க, இங்க பாருங்க 0 0 0 1 1 0 1 1 தான் வரணும். ஆனா நம்ம இங்க ஏன் 1 1 போட்டுட்டு 1 0 போடுறோம் அப்படின்னா கிரே கோட்ல ஒரு பிட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு பிட் தான் சேஞ்ச் ஆகும். அட் அ டைம்ல 2 பிட் வந்து சேஞ்ச் ஆகாது. இங்க பாருங்க 0 0 இருக்கு, இங்க 0 1. அதாவது இங்க ஃபர்ஸ்ட் பிட் சேஞ்ச் ஆகல. இந்த செகண்ட் பிட் மட்டும் 0ல இருந்து 1க்கு சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இங்க பாருங்க 0 வந்து இங்க 1ஆ மாறி இருக்கு. செகண்ட் இருக்கிற 1 அப்படியே தான் இருக்கு. ஸோ இங்க வந்து 0 1 ஒரு பிட் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இதுல இருந்து பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே தான் இருக்கு. செகண்ட் ஒன் வந்து 1 0ன்னு மாறி இருக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல 1 0ன்னு வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இங்க நான் இங்க எழுதி காட்டுறேன் 1 0 அப்படின்னு வச்சோம்னா ஃபர்ஸ்ட் பிட்டும் சேஞ்ச் ஆகுது, செகண்ட் பிட்டும் சேஞ்ச் ஆகுது. கிரே கோட்ல உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரே ஸ்டெப்ல ரெண்டுமே அட் அ டைம்ல சேஞ்ச் ஆகாது. ஒரு பிட்டா தான் சேஞ்ச் ஆகும். அதனாலதான் வந்து 0 0 1 0 1 1 1 1 0 அப்படின்னு நம்ம போறோம். ஓகே 4 வேரியபிள்ல 5 வேரியபிள்ல நம்ம பண்ணும்போது கண்டிப்பா இந்த மிஸ்டேக் வரும். 2 வேரியபிள் பண்ணும்போது நமக்கு மிஸ்டேக் வராது. ஸோ இந்த மாதிரி வந்து 3 வேரியபிள்ஸ் 4 வேரியபிள்ஸ்லாம் கொடுத்தா கண்டிப்பா நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணுவோம். ஓகே இது எப்படி நம்ம 3 வேரியபிள்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 7 வரைக்கும் வந்தது அப்படின்னா அதாவது வந்து 0ல இருந்து 7 வரைக்கும் வந்தது அப்படின்னா அந்த இதெல்லாம் வந்து நம்ம 3 வேரியபிள். 2 வேரியபிள்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா 0ல இருந்து 3 வரைக்கும் வந்தது அப்படின்னா நமக்கு 2 வேரியபிள். அதே மாதிரி 0ல இருந்து 8க்குள்ள சாரி 7க்குள்ள வந்தது அப்படின்னா அது வந்து 3 வேரியபிள். ஓகேவா? இங்க மின் டர்ம்ஸ் வந்து நான் சொல்லிடலாம் 0 1 இங்க 2 இங்க 3. ஏன்னா நம்ம இங்க விட்டு மாத்தி எழுதியிருக்கோம்ல அதை மிஸ் பண்ணிடக்கூடாது நம்ம. ஓகேயா? இங்கதான் 1 இங்க எழுதிட்டு தான் நம்ம இங்க எழுதணும். அதனாலதான் இங்க 2 போட்டு இங்க 3 எழுதியிருக்கேன். ஓகேயா? அதே மாதிரி 4 இங்க 5 இங்க 6 இங்கதான் 7. ஓகேயா? இப்போ நமக்கு எங்கெல்லாம் மின் டர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அங்கெல்லாம் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கணும். 1 3 4க்கு பண்ணியாச்சு, 5 பண்ணியாச்சு, 6 7க்கு பண்ணியாச்சு. ஓகேயா? இது எப்படி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க குரூப் 1 பாருங்க A equal to 1 ரோ அதாவது M4 பண்ணிருக்காங்க 5 7 6. அதாவது பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம 2 குரூப்பா தான் பண்ண முடியும். ஓகேயா? சோ இந்த ஒரு ரோ இருக்கு, இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இதை அப்படியே எடுத்தோம்னா பாருங்க இங்க B பார் C பார் இருக்கு, BC இருக்கு. சோ இதுவும் கேன்சல் ஆயிடும். நான் லாஸ்ட் டைம்ல என்ன சொன்னேன், எந்த பாக்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறோமோ அந்த பாக்ஸ்க்கு பேரலா இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்கணும்னு சொன்னேன். B பார் C பார் இங்க BC இருக்கு. நெக்ஸ்ட் இங்க B பார் C இருக்கு, இங்க BC பார் இருக்கு. சோ இது எல்லாமே கேன்சல் ஆயிடும். சோ இங்க வர்றது அப்படிங்கிறது நமக்கு A தான். சோ ஃபர்ஸ்ட் குரூப்க்கு ஏன்னு போட்டோம். இங்க இந்த செகண்ட் குரூப் பாருங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த 4 எடுத்திருக்காங்க. சோ இங்க ஓவர்லாப்பிங்னு போயிதா ஆக்சுவலி இந்த 2 ஒன்னையுமே வந்து நீங்க இந்த குரூப்ல எடுத்துட்டீங்க. இந்த குரூப்க்கு 2 1 தான் இருக்கு. ஸோ அதனால இதோட சேர்த்து கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு 4ஆ கிடைக்குது. ஸோ எக்ஸ்பிரஷன் சின்னதா கிடைக்கும். ஸோ அதனாலதான் வந்து இந்த ஆல்ரெடி நீங்க கம்பைன் பண்ணியிருந்தாலும் இங்க நீங்க திருப்பி எடுத்துக்கிட்டீங்க. ஸோ இதுதான் நான் முன்னாடி ரூல் நம்பர் 6ல சொல்லியிருப்பேன் ஓவர்லாப்பிங் அப்படின்றது அது இதுதான். ஓகேயா? இப்போ நம்ம இந்த குரூப் பார்க்கலாம். இந்த குரூப் பார்த்தா உங்களுக்கு B பார் C BCன்னு இருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு செகண்ட் குரூப் கிளியரா சொல்லித்தரேன். இங்க B பார் C பார் B பார் C நெக்ஸ்ட் B C இங்க B C பார். ஓகேயா? இங்க இது A பார். இப்போ இந்த குரூப் மட்டும் பாருங்க, கீழே இருக்கிறத பார்க்காதீங்க. இந்த குரூப் மட்டும் பாருங்க. இந்த குரூப்ல என்ன இருக்கு, மேல பாத்தீங்க அப்படின்னா B பார் C BCன்னு இருக்கு. Bயும் B பாரும் கேன்சல் ஆயிடும், C மட்டும் காமன் டேர்ம். ஸோ மேல C எழுதணும். இங்க கீழே பாருங்க இந்த 2 ரோவுமே வருதா, இங்க 0 இருக்கு, இங்க 1 இருக்கு. ஸோ இது கேன்சல் ஆயிடும். ஸோ இது கேன்சல் ஆயிடும். இங்க பாத்தீங்க அப்படின்னா C மட்டும்தான் இருக்கு. ஸோ அதான் இந்த டேர்ம்ல C இங்க எழுதியிருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இப்படிதான் வந்து கேம் ஆஃப் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். பெருசு பெருசா நீங்க குரூப் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு சின்னதா எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ஃபைனலா சின்னதா கிடைக்கும். இப்போ இதுவே நீங்க இங்க 2ன்னு எடுத்திருந்தீங்க அப்படின்னா இங்க எதுவுமே கேன்சல் ஆயிருந்திருக்காது. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் கொஞ்சம் பெருசா தான் கிடைச்சிருக்கும். சரிங்களா?
இப்போ கேமேப்போட எக்ஸாம்பிள்ல 4 வேரியபிள்ஸ் நம்ம பார்க்க போறோம். 4 வேரியபிள்ஸ் அப்படின்னா ஏபிசிடி வந்து எடுத்துக்கணும். இங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 3 வேரியபிள்லாம் இங்க ஏ மட்டும்தான் இருக்கும். ஸோ 0 1 தான் போடுவோம். இங்க ஏபி அப்படின்றது இருக்கிறதுனால இந்த டேர்மும் இங்க சேஞ்ச் ஆகும். 1 0 வந்து ஃபர்ஸ்ட் போடக்கூடாது. 1 1 போட்டு தான் 1 0 போடணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது 3 வேரியபிளா 4 வேரியபிளா அப்படின்றதுல கண்டுபிடிக்கிறதுல எக்ஸாம்ல வந்து சில இடத்துல பதட்டம் ஆயிரும் நமக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிடுவோம், இது 4 வேரியபிள் டக்குன்னு ரியலைஸ் பண்ணாம 3 வேரியபிளுக்கு பாக்ஸ் எல்லாம் போட்டு மின் டேர்ம்ஸ் எல்லாம் குறிச்சு குரூப் பண்ண அதாவது இப்போ வந்து 8ன்னு இருந்ததுன்னா அது போட இடம் இருக்காது. மின் டேர்ம் 3 வேரியபிள்ல 7 வரைக்கும் தானே போட முடியும். ஸோ 8 மார்க் பண்ண இடம் இல்லாத போது தான் நமக்கு தோணும், ஆஹா இது வந்து 4 வேரியபிள் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் 8421 கோட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல பாருங்க 4 வேரியபிள்னால நம்ம 4 இது எடுத்திருக்கோம். 1 2 4 8 4 டேர்ம் எடுத்திருக்கோம். இதை ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 வரும். ஸோ 4 வேரியபிளுக்கு 0ல இருந்து 15 வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். 3 வேரியபிள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 தான் நம்ம எடுப்போம். 8 வராது. 4 2 1 மட்டும் தான் வரும். இதை ஆட் பண்ணீங்கன்னா 7. ஸோ 0ல இருந்து 7 வரைக்கும் போட்டுக்கலாம். 2 வேரியபிளுக்கு பாத்தீங்கன்னா 2ம் 1 மட்டும் தான் வரும். ஆட் பண்ணா 3. ஸோ 0ல இருந்து 3 வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகேவா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஏபி வந்து இங்க போட்டுக்கணும், சிடி வந்து மேல போட்டுக்கணும். இதுல பாருங்க நம்ம எல்லாத்தையும் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் 0க்கு 1 வந்திருக்கு, 2க்கு வந்திருக்கு, 8க்கு 10க்கு வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா எல்லாமே 4 கார்னர்ஸ் தான் இருக்கு. நமக்கு ஒண்ணுமே இங்க வந்து இன்டர் கனெக்ட் ஆகல. எல்லாமே தனித்தனியா இருக்கு. அப்போ ஒண்ணு ஒண்ணாதான் பண்ணணுமா, எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து பெருசா வருமே அப்படின்னா கிடையாது. இது வந்து ஒரு பேப்பரா நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து ஒரு பேப்பரை நீங்க மடக்குவீங்கல்ல, ஃபோல்ட் பண்ணுவீங்கல்ல, இந்த இங்க பாருங்க, இந்த எட்ஜ்ல இருந்து இந்த எட்ஜுக்கு நீங்க மடக்குனீங்கன்னா இந்த ரெண்டு இன்டர் கனெக்ட் ஆயிரும். நான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல்னு ஒரு ரூல் சொன்னேன். 4th ரூலா இருக்கும். ஓகேவா, இங்க பாருங்க, செல்ஸ் ஆன் ஆப்போசிட் எட்ஜஸ் ஆர் அட்ஜஸ்டன்ட் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த எட்ஜுக்கு இந்த எட்ஜ் ஆப்போசிட், இதுக்கு இது ஆப்போசிட். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு குரூப்பா வந்து நம்ம எடுத்துக்க முடியும். இங்க வந்து பாருங்க, இப்ப புரியும். இங்க 1 1 1 1 இப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இங்க வந்து இத வந்து நம்ம இந்த 1க்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோக்கு இங்க இருக்கு பாருங்க, இது என்னது 0 0. அப்ப சி பார் டி பார். ஓகேவா, இங்க பாருங்க இதுக்கு வந்து சி டி பார், அதாவது இந்த ரோ. ஓகேயா, இந்த ஒண்ணு நான் இங்க எழுதியிருக்கிறேன், இந்த ரெண்டு ஒன்னையும் நான் இங்க எழுதியிருக்கேன். அதாவது நான் ஒரே குரூப்பா வந்து கன்சிடர் பண்ணிட்டேன். இப்ப இங்க பாருங்க இந்த 1க்கு பாருங்க, இங்க ஏ பார் பி பார். ஓகேவா, இங்க பாருங்க ஏ பார் சாரி ஏ பி பார். இப்ப இங்க பாருங்க பி பார் சேமா இருக்கு. இது வந்து ஏ பார் ஏங்கிறனால இது கேன்சல் ஆயிடுது. இங்க சி பார் சிங்கிறனால இதுவும் கேன்சல் ஆயிடுது. டி பார் மட்டும் தான் வருது. சோ ஒரே குரூப்னால நம்ம பிளஸ் எல்லாம் எதுவும் போடக்கூடாது. சோ பி பார் ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளா வந்து போட்டுக்கலாம். மோஸ்ட்லி வந்து இன்டர் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கார்னர்ஸ்ல வர்றது இந்த மாதிரிலாம் கொடுக்கறது வந்து வராது அவ்வளோக்கா. நான் வந்து 2 வேரியபிளுக்கு 3 வேரியபிளுக்கு அந்த மாதிரி கொடுத்ததுனால சரி 4 வேரியபிளுக்கு கொஞ்சம் அப்கிரேட் ஆகி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கொடுக்கலாம்னு இந்த மாதிரி கொடுத்தேன். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி வராது. டோன்ட் கேர் வச்சு அந்த மாதிரி தான் வரும். டோன்ட் கேர் அப்படி சமேஷன் டீன்னு கொடுத்துருவாங்க. கொடுத்து அதுக்குள்ள ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் வர இடத்துல நீங்க கிராஸ் போட்டு அதையும் சேர்த்து குரூப் பண்ணிக்கலாம். இப்ப வந்து இந்த 1 மட்டும் தனியா இருக்கா, சோ எக்ஸ் இருக்கிறதுனால 2ஆ சேர்த்து நம்ம வந்து குரூப் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதனால அது டோன்ட் கேர் கண்டிஷன். அந்த கண்டிஷன்லயும் சம்ஸ் வரும். அவ்வளவுதான். அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ சமேஷன் எம்னு கொடுத்தாங்க மின் டேர்ம்ஸ், சமேஷன் டின்னு கொடுத்து இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர்லாம் எங்க வருது, அந்த இடத்துல இந்த மாதிரி எக்ஸ் சிம்பிள் டோன்ட் கேர் போட்டு அதை வந்து இப்ப இந்த ஒரு ஒன் தனியா இருக்கு அப்படின்னா இந்த எக்ஸோட சேர்த்து நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி நம்ம எக்ஸ்பிரஷன் போட்டோம்னா அவ்வளவுதான் சிம்பிள். இப்போ மல்டிபிளெக்சர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஷார்ட்டா வந்து மக்ஸ்ன்னு சொல்லுவோம். மக்ஸ்னா என்ன அப்படின்னா மல்டிபிள் இன்புட்ஸ்ல ஒன்னா மட்டும் செலக்ட் பண்ணி அவுட்புட் சென்ட் பண்ணும். எதை வச்சு அப்படின்னா செலக்ட் லைன்ஸை வச்சு. இங்க பாருங்க S1 S0ன்னு இருக்கு. செலக்ட் லைன்ஸ் வந்து எத்தனை இருக்கணும் அப்படின்றதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா n = 2 பவர் k. n அப்படின்னா எவ்வளவு இன்புட்ஸ் அப்படின்னு அர்த்தம், நம்பர் ஆஃப் இன்புட்ஸ். k அப்படின்னா நம்பர் ஆஃப் செலக்ட் லைன்ஸ். ஓகேவா, இப்போ இங்க வந்து 4 இருக்கு. ஓகேவா, நம்பர் ஆஃப் இன்புட் இங்க 4 தானே நம்ம எடுத்திருக்கோம். 2 போட்டுக்கோங்க, இங்க k. இப்போ 2 பவருக்கு என்ன வேல்யூ போட்டா இங்க 4 சாட்டிஸ்ஃபை பண்ணும், 2 போட்டா தானே. அப்போ செலக்ட் லைன்ஸ் நம்ம 2 தான் வச்சுக்கணும். அதுதான் இங்க பாத்தீங்கன்னா S0 S1 இருக்கு. இப்போ இந்த ட்ரூத் டேபிள் பாருங்க, இதை வந்து நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து இன்புட்ஸ்ல வந்து ஏதாவது ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணி அவுட்புட்டுக்கு கொடுக்கும் அப்படின்னு. எதை வச்சு செலக்ட் லைன்ஸ் வச்சுன்னு நான் சொன்னேன்னா இப்ப அது எப்படி கொடுக்குதுன்னு பாருங்க. இந்த ட்ரூத் டேபிள்ல தான் ஆன்சர் இருக்கு.
S1 S0 அப்படின்னா இப்ப நம்ம ரெண்டுத்துக்குமே இன்புட் 0 0ன்னு கொடுத்தோம்னா அவுட்புட் வந்து நமக்கு என்ன வரும்? I0வை அவுட்புட்டா கொடுக்கும். ஓகேயா? S0க்கு இங்க 1ம் S1க்கு இங்க 0 நான் கொடுக்குறேன் அப்படின்னா 0 1 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா I1 வந்து நமக்கு அவுட்புட்டா வரும். S1க்கு 1 S0க்கும் 1ன்னு கொடுத்தேன்னா I3 வந்து நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். ஓகேயா? இப்படிதான் இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க இதுக்கு எக்ஸாம்பிளா பெஸ்டா சொல்லணும் அப்படின்னா ரோட்டரி ஸ்விட்ச் சொல்லலாம். இது வந்து வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம எல்லாருமே வீட்ல பார்த்திருப்போம். நம்ம வீட்ல இருக்கிற ஒரு ஓல்டு ஃபேன் ரெகுலேட்டர் தான். ஓகே, அது வந்து நாப் மாதிரி இருக்கும் அதுல. அதை வந்து நீங்க வந்து ஒரு தடவை ட்விஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்பர் மோடு 1ல வச்சீங்கன்னா அதோட ஸ்பீடு வேற மாதிரி இருக்கும். 2ல வச்சீங்கன்னா ஸ்பீடு ஒரு மாதிரி இருக்கும். 3ல வச்சீங்கன்னா ஒரு ஸ்பீடு வேற மாதிரி இருக்கும். இதுல 5 வரைக்கும் நம்ம வைக்கலாம். இதுல வந்து யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு டைம்ல ஒரு ஸ்பீடு தான் ஆக்டிவா இருக்கும். இப்ப நீங்க வந்து நாப் 5ல வச்சுட்டு நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா 5ஓட ஸ்பீட்ல மட்டும்தான் அது இருக்கும். அதே டைம்ல வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுமா அதோட ஸ்பீடு? கிடையாது. ஸோ அந்த மாதிரி இப்ப நீங்க 5ல வச்சிட்டீங்கன்னா 1 2 3 4 இது எல்லாமே வந்து ரெஸ்ட்ல இருக்கும், இக்னோர் ஆயிடும். அதே மாதிரி தான் மல்டிப்ளெக்ஸ் வரும். இப்ப நீங்க வந்து 0 0ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு I0 தான் வந்து அவுட்புட்டா வரும். அப்போ I1 I2 I3 இது எல்லாமே இக்னோர் ஆயிடும். ஓகேயா? இவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மல்டிப்ளெக்சர் அப்படின்னா. சிங்கிள் லைன்ல கேட்டாங்கன்னா மல்டிபிள் இன்புட் சிங்கிள் அவுட்புட், அதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் டிமல்டிப்ளெக்சர் பார்க்கலாம். இதை வந்து ஷார்ட்டா டிமக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மக்ஸோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான். மக்ஸ்ல மல்டிபிள் இன்புட்ஸ்ல இருந்து ஒன்னை மட்டும் செலக்ட் பண்ணி சிங்கிள் அவுட்புட்க்கு அனுப்புவோம்ல. டிமக்ஸ்ல அப்படியே ஆப்போசிட், சிங்கிள் இன்புட் மட்டும்தான் இருக்கும். அது செலக்ட் லைன்ஸ் வச்சு மல்டிபிள் அவுட்புட்ஸ்ல ஒரு அவுட்புட்க்கு மட்டும் நம்ம ரூட் பண்ணுவோம். இப்போ இந்த ட்ரூத் டேபிள் பாருங்க, இங்கேயும் வந்து 2 செலக்ட் லைன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 பவர் k ஈக்குவல் டு n. ஓகேவா? nங்கிறது நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் நம்ம யூஸ் பண்றது, k அப்படிங்கிறது செலக்ட் லைன்ஸ். ஓகேவா? முன்னாடி வந்து n ஈக்குவல் டு 2 பவர் k அப்படின்னு மக்ஸுக்கு வந்து ஃபார்முலா இருக்கும். டிமக்ஸ்க்கு 2 பவர் k ஈக்குவல் டு n. இது எதுக்கு அப்படின்னா செலக்ட் லைன்ஸ் வந்து செலக்ட் பண்றதுக்கான ஃபார்முலா. இப்போ வந்து இந்த ட்ரூத் டேபிள் பாருங்க, இதுல S1 S0 ஆக்டிவ் இன்புட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ S10 S00வா இருந்தது அப்படின்னா Y0 வந்து உங்களுக்கு ஆக்டிவ் அவுட்புட்டா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, நான் S1க்கு வந்து 1 கொடுக்குறேன், S0க்கும் 1 கொடுக்குறேன் அப்படின்னா ட்ரூத் டேபிள்ல பாருங்க 1 1 வந்ததுன்னா Y3. அப்போ அந்த Y3 மட்டும்தான் ஆக்டிவா இருக்கும். ஆக்சுவலி நல்லா கவனிச்சுக்கோங்க, 4 அவுட்புட்டுமே இருக்கும். Y3 தான் ஆக்டிவ் கண்டிஷன்ல இருக்கும். மத்த Y0 Y1 Y2 எல்லாம் ரெஸ்ட்ல இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து மக்ஸுக்கு வந்து ஒரு ரோட்டரி ஸ்விட்ச் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம்ல எக்ஸாம்பிளா. அதே மாதிரி டிமக்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வாட்டர் பைப் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்க வீட்ல வந்து ஒரு வாட்டர் பைப் இருக்கு. அதுதான் சென்ட்ரல் பைப்பு. அதுல இருந்து எல்லா பைப்பும் தண்ணி போகுது. அதுல இருந்து தண்ணி போறது ஒரு 4 பைப்புன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 பைப்ல ஒரு பைப்புக்கு மட்டும் நீங்க தண்ணி அனுப்புறீங்க. எது வச்சு? ஒரு வால்வு ஸ்விட்சை வச்சு. நீங்க என்ன பண்றீங்க, அந்த சென்ட்ரல்ல இருந்து வால்வு ஸ்விட்சை வச்சு ஒரு பைப்புக்கு மட்டும், அந்த 4ல 1க்கு மட்டும் நீங்க தண்ணி சப்ளை பண்றீங்க. அந்த வால்வு ஸ்விட்ச்ல பொசிஷன் மாத்த மாத்த அது எந்த பைப்புக்கு போகணும் அப்படிங்கறத அது டிசைட் பண்ணும். ஓகேவா? பொசிஷனை வச்சுதான் அதை சேஞ்ச் பண்ணுது. அட் அ டைம்ல அது வந்து ஒரு பைப்புக்கு மட்டும் தான் தண்ணி சப்ளை பண்ண முடியும். அதே மாதிரிதான் அப்ப மத்த 3 பைப்பும் எப்படி இருக்கும்? ரெஸ்ட்ல இருக்கும். அதே மாதிரிதான் இங்க ஒரே ஒரு இன்புட் இருக்கு, 4 அவுட்புட் இருக்கு. செலக்ட் லைன்ஸை யூஸ் பண்ணி அதுல என்ன அவுட்புட் வருதோ அந்த அவுட்புட் தான் இங்க ஆக்டிவ் ஸ்டேஜ்ல இருக்கும். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்கோடர் அண்ட் டீகோடர். ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா ஒர்க் பண்ணும். என்கோடர் அப்படின்னு சொல்றது மல்டிபிள் இன்புட் லைன்ஸ்ல எது ஆக்டிவா இருக்கணும்னு பார்த்து அதை சின்ன பைனரி கோடா கம்ப்ரஸ் பண்றதுதான் நம்ம வந்து என்கோடர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இங்க பாருங்க 4:2 என்கோடர் வந்து நான் எடுத்திருக்கேன். இங்க வந்து இன்புட் வந்து 4 இருக்கும், D0 D1 D2 D3ன்னு. அவுட்புட் வந்து நமக்கு 2 தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ட்ரூத் டேபிள் பாருங்க, இந்த ட்ரூத் டேபிள்ல D1 அதாவது பாத்தீங்கன்னா இங்க இருக்கு D1, இது D0 D1 D2 D3. D1 வந்து ஆக்டிவா இருக்கும் அப்படின்னா அவுட்புட் என்ன கிடைக்கும்? 0 1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? இப்ப அப்படியே டீகோடருக்கு பாருங்க, இது அப்படியே ஆப்போசிட். சின்ன பைனரி கோடு ஒண்ணு கொடுத்தா அதுக்கு கரஸ்பாண்ட் ஆகுற ஒரே ஒரு அவுட்புட் லைனை மட்டும் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து டீகோடர்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இங்க வந்து 2 இன்புட் தான் இருக்கு. அவுட்புட் பாத்தீங்கன்னா D0 D1 D2 D3ன்னு இருக்கு. இப்ப வந்து A1க்கு 0 A0க்கும் 0 0 0ன்னு நான் கொடுத்தேன்னா உங்களுக்கு D0 மட்டும் தான் ஆக்டிவேட் ஆகும்.
இந்த D1, D2, D3 இது எல்லாமே ரெஸ்ட்ல இருக்கும். இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னா ஸ்கூல் எடுத்துக்கோங்க. ஸ்கூல்ல வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அவங்க ரோல் நம்பர் வந்து 1, 2, 3, 4ன்னு இருக்கு. ஒரு டீச்சர் வந்து கேக்குறாங்க. யாரு ஹேண்ட் ரைஸ் பண்றது அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்பர் 3 ரோல் நம்பர் 3 வந்து அவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்கோட் பண்ணி தான் அந்த இன்ஃபர்மேஷனை என்கோட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 3ன்னு டைரக்டா சொல்லாது. என்ன பண்ணும் அப்படின்னா 1, 1 அப்படின்னு சொல்லும். சோ ஒரு நம்பர் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்டை வந்து 2 பிட்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்றது. அதுதான் வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் தான் அவங்க ரோல் நம்பர் 3ங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட். அதை 3ன்னு சொல்லாம 1, 1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து இதே டீகோடர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ வந்து அந்த ரோல் நம்பர் இப்போ வந்து மேம் கிட்ட வந்து ஒரு மேம் கேக்குறாங்க, அவங்க கிட்ட 1, 1 அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, டீகோடர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதை டீகோட் பண்ணும். 1, 1 அப்படிங்கிறது எதுக்கு மேட்ச் ஆகுது, அப்போ நம்பர் 3க்கு மேட்ச் ஆகுது. அப்ப அந்த 3 தான் அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி 1, 2, 4 அவங்க எல்லாம் லிஸ்ட்ல இருப்பாங்க. 3 மட்டும் தான் மேம் கண்டுபிடிச்சிருவாங்க. இது வந்து எதுக்கெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி இப்ப நம்ம வந்து ஈஸின்னு எடுத்துக்கிட்டோம், நிறைய சிக்னல்ஸ் நிறைய டேட்டாஸை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். அப்படிங்கிற பட்சத்துல தேர்ட் பார்ட்டி எல்லாம் யாரும் நம்ம டேட்டாஸ் எல்லாம் வந்து பாத்திரக்கூடாது அப்படின்றதுக்காக என்கோடர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயத்த என்கோட் பண்ணி ஹாய் அப்படின்னா HI அப்படின்னு நம்ம ஷார்ட்டா எழுதுவோம். இல்ல HAI அது நம்ம இஷ்டம் அப்படிதான் சொல்லலாம். நான் HIன்னு சொல்றேன். இப்ப அது வந்து என்கோடர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதோ ஒரு 4 எழுத்து எழுதி நடுவுல அங்கங்க HIன்னு எழுதி அமுச்சு விட்டுருவாங்க. அது அப்ப தேர்ட் பார்ட்டிக்கு தெரியாது அது என்னன்னு. யாராவது அந்த இது ஹேக் பண்ணி அந்த டேட்டாவை பார்த்தோம்னா இது என்னடா ஒண்ணுமே புரியல அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியும். டீகோடர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை டீகோட் பண்ணி ஓகே இது ஹாய்ங்கிற மெசேஜ் தான் அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ என்கோடர் டீகோடருக்கு மட்டும்தான் அந்த என்ன பண்ணணும், எப்படி என்கோட் பண்ணணும், எப்படி டீகோட் பண்ணணும் அந்த லிங்க் அவங்க 2 பேருக்கு தான் இருக்கும். தேர்ட் பார்ட்டி யாராவது வந்து மெசேஜை பார்க்க முடியாது. இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்ப நீங்க வந்து மெயில்ல வந்து ஒரு ஒரு டேட்டாவை நீங்க அனுப்புறீங்க. சரிங்களா? அந்த மெயில் இப்ப அந்த ஒரு டேட்டா அந்த ஒரு டாக்குமெண்டோட சைஸ் வந்து பெருசா இருந்ததுன்னா மெயில்ல போகாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கம்ப்ரஸ் பண்ணுவோம். ஓகேயா? கம்ப்ரஸ் பண்ணி என்கோடர் வந்து கம்ப்ரஸ் பண்ணி தான் அனுப்புவாங்க. இங்க என்கோடர்னா யாரு, சென்டர். டீகோடர்னா அது ரிசீவ் பண்றவங்க. ஸோ சென்ட் பண்றவங்க அதை கம்ப்ரஸ் பண்ணி பண்ணுவாங்க. டீகோடர் வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரிதான் என்கோடர் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்ரஸ் டு பைனரி, பைனரியா கம்ப்ரஸ் பண்ணுவாங்க அதை. ஓகேவா? இவங்க அது வந்து என்ன பண்ணுவாங்க, பைனரி கோட் எங்க ஆக்டிவா இருக்குது அப்படின்றத பார்த்து அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது என்ன வேல்யூல ஆக்டிவா இருக்குது, D1 ஆக்டிவா, D2 ஆக்டிவா அப்படின்றத அவங்க கண்டுபிடிப்பாங்க. ரொம்ப சிம்பிள். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஒன் ஹாட் இன்புட்னு எனக்கு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், இன்டர்வியூல கண்டிப்பா கேட்பாங்க. ஒன் ஹாட் இன்புட் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல ஒன் ஹாட் பிட்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ ஒன் ஹாட் பிட்னா அட் அ டைம்ல ஒரே ஒரு பிட் மட்டும்தான் ஹையா இருக்கணும். புரியுதா? ஹைனா 1, 0னா லோ. இப்ப இங்க பாருங்க, இங்க வந்து நமக்கு என்ன இருக்கு, 8421 கோடு. ஓகேவா? 8421 கோடு தான் நான் இங்க எழுதியிருக்கேன். இங்க பாருங்க, 8421 எழுதியிருக்கேனா? இப்ப இங்க 1 எங்க இருக்கு, 1க்கு நேரா தானே இருக்கு. சோ அப்ப இங்க ஒரு பிட் இருக்கு. ஏன் 2 வரல, 2வும் போடலாம். இங்க இருக்கு, 2 இருக்கு. நெக்ஸ்ட் 3 போட மாட்டோம். ஏன்னா 3 போட்டோம்னா 2வும் 1ம் சேர்ந்ததா 3. அப்ப 2 பிட் ஹை ஆகுது. சோ 3 வராது. 4 இங்க வந்திருக்கு. 5 வராது. ஏன்னா 5னா இந்த பிட்டும் நமக்கு 1ன்னு வரணும். இல்லையா? 4 பிளஸ் 1 தானே 5. சோ அதனால 2 பிட் ஹையா இருக்கனால அது வராது. நெக்ஸ்ட் 6 வராது. ஏன்னா 4ம் 2வும் ஹையா இருக்கணும். 7 வராது. 4, 2, 1 ஹையா இருக்கணும். 8 ஒரு பிட்னால வந்துருச்சு. சோ அதனாலதான் வந்து ஒன் ஹாட் இன்புட், அதாவது அட் அ டைம்ல ஒரு பிட் மட்டும்தான் நமக்கு ஹையா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்கோடர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நார்மல் என்கோடர்ல ஒரே ஒரு இன்புட் மட்டும் ஆக்டிவா இருக்கும்னு அசியூம் பண்ணிருப்போம்ல. ஆனா ரியல் லைஃப்ல மல்டிபிள் இன்புட் சேம் டைம்ல ஆக்டிவா இருக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்றது, அதுக்குதான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இன்புட் மட்டும் தான் நம்ம எடுத்துப்போம். நம்ம ட்ரூத் டேபிளே பாருங்க, இப்போ D3 வந்து நம்ம ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கோம். சரியா? இப்ப சப்போஸ் வந்து D3யும் D1ம் அட் அ டைம்ல ஹையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம D3க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம். D1 வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். D3க்கு தான் எடுப்போம். அப்ப D3 வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டின்னு அதோட அவுட்புட் என்னவா வரும், 1, 1. இப்போ புரிஞ்சுதுங்களா? இங்க வேலிட் அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா
அட்லீஸ்ட் வந்து ஒரு இன்புட்டாவது ஹைல இருக்கணும் அப்படின்றத வந்து செக் பண்றதுதான் வேலிட் அப்படிங்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு இன்புட்டாவது ஹைல இருக்கு, அதனால இங்க வேலிட். இங்க பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து ஹைல கிடையாது, அதனால இங்க வந்து வி என்ன சொல்றாங்க, 0 அப்படின்னு சொல்றாங்க. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிட்டாவது ஹைல இருக்கு, அதனால வி வந்து 111 இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா D1 D0 ரெண்டுமே வந்து உங்களுக்கு அட் அ டைம்ல வந்து ஹைல இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து D1க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம். அதாவது ப்ரையாரிட்டி ஆர்டர் எப்படின்னா D3 ஃபர்ஸ்ட், அப்புறம் D2 D1 D0. அப்போ வந்து D1ம் D0ம் ஹைல இருக்குன்னா D1 தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம், நெக்ஸ்ட் தான் D0. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றீங்க, நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல 4 பேஷண்ட்ஸ் இருக்காங்க. டாக்டர் யாரை ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க, யார் ரொம்ப சீரியஸா இருக்காங்களோ அவங்களதான் செக் பண்ணி என்ன பிரச்சனை, என்ன கேஸ், என்ன ஏதுன்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரிதான் ப்ரையாரிட்டி என்கோடரும். எது ஹை, இப்ப அட் அ டைம்ல 4-5 இன்புட் ஹையா இருக்குன்னா அதுல எது வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியோ அதுதான் அவுட்புட்டா எடுத்துப்போம். ஓகேயா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ப்ரையாரிட்டி டீகோடர். இது வந்து டீகோடர் லாஜிக்லயும் ப்ரையாரிட்டி கான்செப்டை கம்பைன் பண்ணி பண்றது. ஓகேயா, நார்மல் டீகோடர்ல ஒரே ஒரு செலக்ட் சிக்னல் மட்டும்தான் ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆனா மல்டிபிள் எனேபிள் சிக்னல் சேம் டைம்ல ஆக்டிவ்ல இருந்தா ப்ரையாரிட்டி டீகோடர் என்ன பண்ணும்னா ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு இருக்கோ அதுதான் வந்து அவுட்புட்டுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஓகேயா, இப்ப நான் டீகோடர் வச்சு நான் காட்டுறேன் உங்களுக்கு சிம்பிளா புரியணும் அப்படின்னா. இங்க பாருங்க, இதுதான் ஆக்சுவலி இதுதான் ரெண்டு இன்புட் 1 0 நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 0 1 0 0ன்னு இருக்கு. ஓகே, இங்க என்ன இருக்கு, D2 மட்டும் தான் ஆக்டிவா இருக்கு. இப்ப D2 D1 ரெண்டுமே ஆக்டிவ்ல இருந்தா எதுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியோ அதை மட்டும் தான் அவுட்புட்டுக்கு அனுப்பும். ஓகேயா, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எங்கெல்லாம் இது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ரொம்ப யூஸ் ஆகுற இடம் சிபியோட இன்டரப்ட் கண்ட்ரோலர். இன்டரப்ட் கண்ட்ரோலர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், நான் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன், இடையில ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வாய்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, ஆஹ் இப்ப என்கிட்ட 2 பேர் வந்து பேசுறாங்க, இப்ப நான் வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், என்கிட்ட 2 பேர் வந்து பேசுறாங்க அப்படின்னா எது முக்கியமோ நான் அதுதான் பார்ப்பேன். அந்த மாதிரிதான் இப்போ வந்து சிபியூல வந்து அதுக்குள்ளேயும் இன்டரப்ட் கண்ட்ரோலர்னு ஒரு டிவைஸ் இருக்கும். ஓகேவா, அது வந்து சப்போஸ் 4 டிவைஸ்க்கு சேம் டைம்ல வந்து சிபியூ வந்து அட்டென்ஷன் கொடுக்கணும். ஓகேயா, பிரிண்டருக்கு கொடுக்கணும், கீபோர்டுக்கு கொடுக்கணும், மவுஸ்க்கு, நெட்ஒர்க்குக்கு, இது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அது அட்டென்ஷன் கொடுக்கணும். எல்லா டிவைஸும் சேம் டைம்ல அதோட ரெக்வஸ்ட வந்து சிபியூக்கு அனுப்புனா சிபியூ என்ன பண்ணும், ஸோ அந்த டைம்ல அதோட டீகோடர் என்ன பண்ணும் அப்படின்னா எதுக்கு வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்டுக்கு வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருந்தா கீபோர்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன் கொடுக்கும். இது வந்து மெமரி அட்ரஸ் டீகோட் பண்ற இடத்துலயும் யூஸ் ஆகும். அதிகமா வந்து ஓவர்லாப்பிங் மெமரி ரீஜியன்ல வந்து ஆக்டிவா இருந்தா ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி எங்க இருக்கோ அந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணும். இதுதான், அதாவது ஒண்ணுமே சிம்பிள். என்கோடர் டீகோடர் எப்படியோ அதே மாதிரிதான் ப்ரையாரிட்டி என்கோடர் அண்ட் டீகோடரும். அதுல வந்து ஒண்ணு மட்டும்தான் ஹையா இருக்கும், இதுல வந்து ஒண்ணுக்கும் மேற்பட்டது வந்து ஹையா இருக்கும். ஸோ அதனால ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி நம்ம வந்து அவுட்புட்டுக்கு கொடுக்குறோம், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது parity ஜெனரேட்டர். இதுல வந்து ஆட் parity, ஈவன் parity அப்படின்னு 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் parity அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரா பிட் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம், டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணும்போது எரர் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிட் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு 3 பிட் தான் இருக்கு, D0 D1 D2 அப்படின்னு 3 பிட் இருக்கு. இதை வச்சு ஒரு parity பிட் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். ஓகேயா, அது ஈவன் பேரிட்டியா இருந்ததுன்னா இப்ப நம்ம டோட்டல் இப்ப வந்து ஒரு பிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 0 0 1 1 0 0 1 1 இப்படி போயிட்டே இருக்கும். இதுல வந்து 1 மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணும்போது ஈவனா இருந்துச்சு, ஈவன் பேரிட்டி தானே பார்த்துட்டு இருக்கோம், ஈவனா இருக்கணும். அப்படி ஈவனா இருந்தது அப்படின்னா ஓகே, ஆடா இருந்தது அப்படின்னா ஒரு 1 மட்டும் நம்ம ஆட் பண்ணி அது ஈவன் ஆக்குவோம். ஓகேயா, இதே ஆட் பேரிட்டியா இருந்தா டோட்டல் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் ஆட் பண்ணும்போது ஆடா இருக்கணும். அப்படி ஆடா இல்ல அப்படின்னா ஒரு நம்பரை ஆட் பண்ணி நம்ம ஆட் ஆக்கிடுவோம். ஈவனா இருந்தது 6 1 இருந்ததுன்னா ஒரு 1 ஆட் பண்ணி 7 ஆக்கிடுவோம். ஓகேவா, இது மொத்தமா என்ன அப்படின்னா ஒரு 1 ஆட் பண்ணி ஆட் பேரிட்டி ஈவன் பேரிட்டியா நம்ம ஆக்குறது. டோட்டல் நம்பர்ல இப்ப வந்து நம்ம ஈவன் பேரிட்டி பாக்குறோம், 7 இருந்ததுன்னா ஒரு 1 ஆட் பண்ணி ஈவன் ஆக்கி 8ன்னு ஆக்கிடுவோம். இதே ஆட் பேரிட்டியா இருக்குன்னா 5 6 இருக்கு, நமக்கு ஆடு தான் தேவை, அதனால ஒரு 1 ஆட் பண்ணி 7 அப்படின்னு ஆக்கிடுவோம். ஓகேவா, இதுதான் ஆட் பேரிட்டி ஈவன் பேரிட்டி. ஈவன் பேரிட்டிக்கு வந்து D2 XOR D1
எக்ஸ்ஆர் டி0 அப்படின்னு ஒரு இது இருக்கு அப்படின்னா இதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் ஆட் பேரிட்டி. ஓகேவா? இதுக்கு நீங்க காம்ப்ளிமெண்ட் எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேரிட்டி செக்கர். நான் பேரிட்டி என்கோடர் டிகோடர்லேயே சொன்னேன். டிரான்ஸ்மிஷன் நடக்கும்போது அதில் வந்து நம்ம அனுப்பின டேட்டால எரர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு பிட்டை நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அது வந்து எப்படி செக் பண்ணுது அப்படின்ற அதோட மெக்கானிசம் பற்றி பார்க்கலாம். இப்போ சென்டர் வந்து ஒரு டேட்டாவை அனுப்புகிறாங்க விச் இஸ் 101 அப்படின்றது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து ஈவன் பேரிட்டியில் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ 0 ஆட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இங்கே வந்து நம்பர் 101 அதாவது 112 நம்ம என்ன ஈவன் பேரிட்டினா ஈவனா இருக்கணும். ஸோ கவுண்ட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எவ்வளவு இருக்கு, ஒன்னோட கவுண்ட் எல்லாம் 2. ஸோ அப்படிங்கும் போது ஈவனா தான் இருக்கு. அதனால 1010 சென்டர் வந்து சென்ட் பண்றாங்க. ரிசீவர் வந்து அதை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்ஆர் பண்ணி பார்ப்பாங்க. எக்ஸ்ஆர்னா என்ன, டிஃப்ரெண்டா இருந்தா 1, சேமா இருந்தா 0. ஸோ 10 டிஃப்ரெண்டா இருக்கு, அதனால 1. ஒன்னையும் பாக்குறாங்க, சேமா இருக்கு 0. நெக்ஸ்ட் 00 சேமா இருக்கு, ஸோ 0. ஆன்சர் 0 வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட் இப்படி 0வா இருந்தா கரெக்ட்னு அர்த்தம். ஈவன் பேரிட்டி மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. அவங்க அனுப்பின ஈவன் பேரிட்டி நமக்கு கிடைச்சது ஈவன் பேரிட்டி. ஸோ நோ எரர் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இதே வந்து டிரான்ஸ்மிஷன் நடக்கும்போது ஏதாச்சும் ஒரு பிட்டு வந்து ஃபிளிப் ஆயிரும். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ 1010 அப்படின்னு அவங்க அனுப்புறாங்க அப்படின்றத வச்சுக்கோங்க. பாதியில அது வந்து என்ன ஆயிடும், 1110 அப்படின்னு ஃபிளிப் ஆயிடும். ஸோ அப்படி ஃபிளிப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ரிசல்ட் வந்து 1ன்னு கிடைக்கும். அப்போ 1ன்னா வந்து ரிசீவர் என்ன நினைச்சிருவாங்க, அவங்க அனுப்புனது ஈவன் பேரிட்டி, ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிறது 1. 0 கிடைச்சாதானே நமக்கு அது கரெக்ட். ஸோ இதுல ஏதாவது எரர் இருக்கு, ஏதோ ஒரு பிட்டு கரெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து பேரிட்டி செக்கரோட மெக்கானிசம். ஆனா இதுல வந்து ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பேரிட்டி செக் வந்து இப்படி ஒரு பிட்டு ஃபிளிப் ஆனாதான், இப்ப இங்க வந்து 0ன்னு இருக்கு, அதுக்கு பதிலா இங்க 1ன்னு ஃபிளிப் ஆயிருக்கு. இப்படி ஒரு பிட்டு ஃபிளிப் ஆனா இது கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா, 0 1ன்னு வருது. இப்போ இந்த 2 பிட்டுமே ஃபிளிப் ஆகி, இப்ப இந்த இடத்துல 1 இருக்கா, அந்த இடத்துல இப்படி 0 இப்ப இங்க 1100 இருக்கு, இங்க 1010, இந்த 2 பிட் ஃபிளிப் ஆயிருக்கீங்க. சோ அப்படி இருக்கும்போது ரெண்டு பிட்ஸ் வந்து ஃபிளிப் ஆனா உனக்கு ரிசல்ட் வந்து என்ன வரும், உங்களுக்கு 0 தான் வரும். அப்ப 0னா கரெக்ட்னு ரிசீவர் நினைச்சு ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ அங்க வந்து 2 பிட் கரெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியாம போயிடும். சோ அதனால வந்து இந்த பேரிட்டி செக்கர் அப்படிங்கிறது வந்து ஒரு பிட் ஃபிளிப் ஆனா யூஸ் பண்றது. இதே ஒண்ணுக்கும் மேற்பட்ட பிட்ஸ் வந்து ஃபிளிப் ஆகிருச்சு அப்படின்னா அதுக்குள்ள நிறைய மெத்தட் இருக்கு. அதுல சம் மெத்தட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னா செக் சம், சிஆர்சின்னு சொல்லுவாங்க, சைக்கிள் ரிடண்டன்சி செக், ஹேமிங் கோடு, 2 டைமென்ஷனல் பார்ட்டி, இந்த மாதிரி இருக்குன்னு நிறைய டைப்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க டீப்பா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எப்படி நம்ம பேரிட்டி செக் பண்ணுவோம் அப்படின்றதுக்காகவே இத்தனை மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹாஃப் ஆர்டர் அண்ட் ஃபுல் ஆர்டர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஏன்னா எல்லா ப்ராசஸர் அண்ட் கால்குலேட்டர்ஸ்லையும் இதுதான் யூஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹாஃப் ஆர்டர். இதில் வந்து நம்ம 2 பிட்டை வந்து ஆட் பண்ணுவோம், ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு. இதில் சம் அண்ட் கேரியும் தனித்தனியாக கிடைக்கும். 0 ஆட் பண்ணால் சம்மும் 0, கேரியும் 0. 0 ஆட் பண்ணால் சம் மட்டும் 1, கேரி 0. 10 அதேதான். 1 போது பைனரியில 10ன்னு சொல்லுவோம், 2ன்னு சொல்ல மாட்டோம். அந்த 10ல இருக்கிற 1 கேரியும் 0 வந்து சம்முன்னு சொல்லுவோம். இதுல சம்மோட எக்ஸ்பிரஷன் என்னன்னா ஏ எக்ஸ்ஆர் பி, கேரியோட எக்ஸ்பிரஷன் ஏ டாட் பி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சர்க்கியூட் டயக்ராமா வரையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 இன்புட் இருக்கு, அதை வந்து நம்ம எக்ஸ்ஆரா ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இது சம்மு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதை அண்டுகேட் பண்ணணும். அண்டுகேட்டுக்கு வந்து நம்ம கேரி அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் டயக்ராம் இப்படிதான் வருது, கேரி. ஓகேவா, இது இன்புட் ஏ, இது வந்து இன்புட் பி. ஓகேங்களா, இது வந்து அதாவது 2 இன்புட்ஸ் இருக்கு ஏபின்னு சொல்லிட்டு, அதை வந்து நீங்க எக்ஸ்ஆர் பண்ணணும் அப்படின்னா சம் பண்ணணும். ஓகேங்களா, எக்ஸ்ஆர் கேட் யூஸ் பண்ணி நம்ம வந்து சம் பண்ணுவோம். இதே வந்து உங்களுக்கு நீங்க கேரி வேணும் அப்படின்னா அதை அன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேரி கிடைச்சிடும். ஆக்சுவலி இதுதான் ஹாஃப் ஆர்டர். ஹாஃப் ஆர்டர்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, அதனால நம்ம ஃபுல் ஆர்டர் போனோம். ஏன்னா அங்க வந்து 2 பிட்டு மட்டும் தான் ஆட் பண்ண முடியும், 3 பிட்டு ஆட் பண்ண முடியாது. அதனால ஃபுல் ஆர்டர் நம்ம போவோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா சி இன் அப்படின்ட்டு 3வது ஒரு பிட்டை ஆட் பண்ணுவோம். இங்கேயும் அதே மாதிரிதான் சம்மு கேரின்னு தான் கிடைக்கும். இங்க வந்து ரெண்டுமே சி, கேரிக்கு நம்ம சி தான் போடுவோம்,
ஸோ சி இன்புட்டுங்கிறதுனால சி இன் சி அவுட் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக இப்படி வச்சிருக்காங்க. எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா சம் ஈக்குவல் டு ஏஎக்ஸ்ஆர் பிஎக்ஸ்ஆர் சி இன் சி அவுட் பார்த்தீங்கன்னா ஏபி பிளஸ் பிசி இன் பிளஸ் ஏசி இன் இப்படிதான் இதோட எக்ஸ்பிரஷன். இதுக்கு வந்து டயக்ராம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது ஹாஃப் ஆர்டர் தான். இதுல உள்ள டிஸ்அட்வான்டேஜ் ஓவர் கம் பண்றது தான் நம்ம ஃபுல் ஆர்டர் இருக்கணும். அதனால ஹாஃப் ஆர்டரோட டயக்ராம் தான் அப்படியே ஃபுல் ஆர்டருக்கும் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹாஃப் ஆர்டர் வந்து வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து என்னது சம்மன். இப்போ நான் நேம் குறிக்க வேணாம், ஏன்னா இன்னும் வரையணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து ஒண்ணு வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், அண்டிகேட்னு சொல்லுவோம் இல்லையா? அண்டிகேட்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து இதுதான் ஹாஃப் ஆர்டர், 2 இன்புட்டை வச்சுதான் நம்ம பண்ணோம். இப்போ ஃபுல் ஆர்டர் அப்படிங்கும்போது நம்ம மூணாவதா ஒரு இன்புட் கொடுக்கணும்ல. ஸோ மூணாவது இன்புட் எங்க வராங்க வந்து நேரா இவங்களோட ஜாயின் ஆகி இவங்களுக்கு ஒரு எக்ஸ்ஆர் கேட். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து இவங்களுக்கு ஒரு அண்டு கேட் வருவாங்கல்ல, இவங்களுக்கும் இப்ப மூணாவதா, அதாவது இவங்க ஜாயின் ஆயிட்டாங்க. இந்த மூணாவது இன்புட் வந்து எக்ஸ்ஆரோட ஜாயின் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸ்ஆர், இந்த 2 எக்ஸ்ஆரோடையும் இந்த மூணாவது எக்ஸ்ஆரோடையும் நம்ம அண்டு பண்ணணும். ஓகேவா? அண்டு பண்ணணும். இப்ப இங்க ஒரு அண்டு தனியா இருக்கா, இந்த அண்டையும் திருப்பியும் ஆர் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஆர் பண்ணணும். இது ஆர் மாதிரி இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இங்க வரல. ஓகேவா? இப்படி இருக்கு, இந்த மாதிரிதான் இருக்கும். ஓகேவா? இப்ப இது வந்து சம்மு, இது வந்து கேரி. இத எப்படி நான் சொல்றேன், கேரி த சி அவுட். ஓகேங்களா? இது ஏ, இது பி, இது சி. ரொம்ப ரொம்ப சிம்பிள். முதல்ல வந்து ஏபின்னு 2 இன்புட் இருக்கு. அதுல வந்து சம் வேணும்னா எக்ஸ்ஆர் பண்ணிடுவோம். பி வேணும், அதாவது வந்து பி இன்புட்டை வந்து நம்ம கேரிக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஏ இன்புட் பி இன்புட் ரெண்டுத்தையும் அண்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேரி கிடைச்சிடும். இதுதான் ஹாஃப் ஆர்டரு. இதுல டிஸ்அட்வான்டேஜ் 2 பிட் தான் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் நம்ம ஃபுல் ஆர்டர் போனோம். ஃபுல் ஆர்டர்ல வந்து என்ன பண்ண முடியும்னா இது அப்படியே வந்து ஒரு சி இன்புட்டை மட்டும் ஆட் பண்ணி இதோட சேர்த்து நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்ஆர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் இதுல இருக்கிற ஒரு அண்டையும் இந்த அண்டையும் சேர்த்து ஒரு ஆர் பண்றோம். ஓகேவா? இது ஆர் கேட், இது எக்ஸ்ஆர் கேட். ஓகேவா? ரெண்டுத்துக்கும் குழம்பிடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா இங்க ஃபார்முலா பாருங்க, இந்த இடத்துல ஆர் தான் இருக்கு, இங்க எக்ஸ்ஆர் இருக்கு. புரிஞ்சுதா? இவ்வளவுதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹாஃப் சப்ராக்டர் அண்ட் ஃபுல் சப்ராக்டர். இந்த ரெண்டுமே வந்து ஆடர்ல என்ன பார்த்தோமோ அதே தான், ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் இருக்கும். அங்கே கேரின்னு பார்த்துருக்கோம், இங்கே அது பாரோ. ஸோ ஹாஃப் சப்ராக்டர்லேயும் 2 பிட்டு தான், ஏபின்னு சொல்லிட்டு. அது டிஃபரன்ஸ் பாரோ அப்படின்னு 2 அவுட்புட் வரும். டிஃபரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஏ எக்ஸ்ஆர் பி, இந்த எக்ஸ்பிரஷன் வந்து மாறி இருக்காது. ஹாஃப் ஆடர்லையும் சம்முன்னு சொல்லிட்டு ஏ எக்ஸ்ஆர் பின்னு பார்த்துருப்போம். அங்கே சம்மு என்னவோ இங்கே அதுதான் டிஃபரன்ஸு. கேரி என்னவோ இங்க அங்கதான் பாரோ. ஆனா இந்த ஏ டாட் பி நாங்க போட்டிருப்போம், இந்த ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி. ஏன் அப்படின்னா இந்த ஏல வந்து நம்ம ஒரு இன்வெர்டர் மட்டும் புதுசா ஆட் பண்ணி அன்கேட் பண்ணிப்போம். ஸோ அதனால அங்க டினோட் பண்ணதான் ஏ காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? அதே மாதிரிதான் இங்க 2 தான் பண்ண முடியும், 3 பண்ண முடியாதுன்றதுனாலதான் ஃபுல் சப்ராக்டர் போனோம். மற்றபடி வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது ஆர்டருக்கும் சப்ராக்டர். இப்போ எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் லைட்டா சேஞ்ச் ஆகும். டிஃபரன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஏ எக்ஸ்ஆர் பி பி அவுட்டுக்கு பாத்தீங்கன்னா ஏ காம்ப்ளிமெண்ட் பி பிளஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் பி இன் பிளஸ் பி டாட் பி இன். ஓகேவா? அதுதான் எக்ஸ்பிரஷன். மற்றபடி ஆடருக்கு சப்ராக்டருக்கு இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்போ லாஸ்டா இதெல்லாம் ஏன் படிக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். 3 மெயின் ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், கே மேப் எக்ஸாம்ல ஒரு கோல்ட் மைன் மாதிரி எல்லா செமஸ்டர் பேப்பர்லயும் சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் கண்டிப்பா வந்தே தீரும். நீங்க கே மேப் மட்டும் உங்களுக்கு கரெக்டா போட தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கொஸ்டினோட ஃபுல் மார்க் உங்க கையில தான் இருக்கு. கண்டிப்பா அதுக்கு ஃபுல் மார்க் அது போட தெரியுது, கேமா போட தெரியுதுனாலே அந்த மார்க் உங்களுக்கு கேரண்டி. ஓகேங்களா? செகண்ட் திங் வந்து என்ன அப்படின்னா நம்ம படிச்ச எல்லா சர்க்கியூட்ஸும் மேக்ஸ், என்கோடர், ஆடர், பேரிட்டி எல்லாமே ரியல் ப்ராசஸரோட பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் தான். உங்க போனு, லேப்டாப், கால்குலேட்டர் எதுவோ ஒரு சிப்ல இந்த சர்க்கியூட்ஸ் எல்லாமே தான் யூஸ் பண்ணி பண்றாங்க. ஸோ இது ஜஸ்ட் தியரி கிடையாது, ரியல் ஹார்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். தேர்ட் வந்து என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சீக்வென்ஷியல் சர்க்கியூட்ஸ் அப்படிங்கிறத படிக்க போறோம். இதுல நம்ம படிச்ச காம்பினேஷன் சர்க்கியூட்ஸ், மெமரி எலமெண்ட்ஸ் அது கூட கம்பைன் ஆகி சீக்வென்ஷியல் சர்க்கியூட்ஸ் நம்ம படிப்போம்.
ஸோ இந்த வீடியோட ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வச்சுக்கிட்டாதான் நெக்ஸ்ட் வீடியோ நமக்கு அது ஈஸியாக புரியும். அண்ட் ஐ வாண்ட் டு ஷேர் சம்திங் டு யூ விச் இஸ் காம்பினேஷனல் சர்க்கியூட்ஸ் அப்படிங்கறத என்னென்ன எக்ஸாம்லயோ இல்ல இன்டர்வியூலயே கேட்டாங்க அப்படின்னா நீங்க சொல்ற ஃபர்ஸ்ட் திங் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்ததுலயே இருக்கும். மக்ஸ், என்கோடர், ஆடர், ப்ரையாரிட்டி, டிகோடர், என்கோடர், அதுக்கப்புறம் ஆடர், சப்ட்ராக்டர், இந்த மாதிரி நிறைய பார்த்தோம். இது எல்லாத்தையுமே நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ப்ரெசன்ட் ஸ்டேட்டை மட்டும்தான் பத்தி பேசியிருக்கோம். ப்ரீவியஸ் பார்ட் அப்படின்றத அது நம்ம எங்கேயுமே பேசியிருக்கவே மாட்டோம். ஸோ அதனால அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு ப்ரெசன்ட் ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் இது காம்பினேஷன்ல அது மட்டும்தான் இருக்கும். ப்ரீவியஸ் இருக்காது. ஸோ ப்ரீவியஸ் இருக்காதனாலே அது நமக்கு தெரியும் நமக்கு மெமரி இருக்காதுன்னு சொல்லிட்டு. மெமரி இல்லை அப்படின்னாலே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்க பிரெயின்ல சாரி உங்க பாடியில பிரெயின்னு ஒண்ணு இல்லைன்னா உங்களால ப்ரீவியஸா நம்ம எதையாச்சும் ஸ்டோர் பண்ண முடியுமா? முடியாது. ப்ரெசென்ட்டா என்ன நடக்குதோ அது மட்டும் தான் உங்களால ஸ்டோர் ஐ மீன் அது மட்டும் தான் உங்களால பண்ண முடியும். ஸ்டோரிங் அப்படிங்கறதே எங்களுக்கு இருக்காது பிரெயின் இல்லைன்னா. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேட் அப்படின்றது இல்லைன்னா மெமரி இருக்கு. மெமரிங்கிற ஒருத்தன் வந்து இருக்கவே மாட்டான். நெக்ஸ்ட் வந்து மெமரின்றது ஒருத்தன் இல்லைனாலே அந்த இடத்துல ஃபீட்பேக் அப்படின்றது நம்மளால கொடுக்க முடியாது. ஃபீட்பேக்னா என்ன? அவுட்புட்டை அப்படியே திருப்பி இன்புட்டுக்கு ஃபீட் பண்றது. ப்ரீவியஸ் ஸ்டேட்ல வந்த அவுட்புட்டை நீ ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா தானே திருப்பி அதை இன்புட் கொடுக்க முடியும். ஸ்டோரியே அங்க இல்லை அப்படின்னா அது ஃபீட்பேக் எப்படி கொடுக்க முடியும்? ஸோ நமக்கு ஃபீட்பேக் கொடுக்க முடியாது. காம்பினேஷனல் என்னன்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இது வந்து ஒரு ப்ரெசன்ட் ஸ்டேட். ப்ரீவியஸ் இதுல கிடையாது. ப்ரீவியஸ் இல்லாதனால மெமரி இல்லை. மெமரி இல்லாததுனால ஃபீட்பேக் கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு இன்னொரு பாயிண்ட்டுக்கு ரிலேட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாலும் நீங்க ரிவிஷனே கொடுக்கலனாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல லாங் லாஸ்டிங்கா ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். இல்ல நீங்க இப்படிலாம் படிக்கல ஜஸ்ட் மெமரைஸ் தான் பண்றீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நீங்க ரிவைஸ் பண்ணா மட்டும்தான் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி வந்து எப்ப கேட்டாலும் சொல்றது அப்படின்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன் இதை படிச்சு தீரணும், வை திஸ் மேட்டர்ஸ் அப்படின்னா நீங்க வந்து சேட்டிலைட்டுக்கு உள்ள சிப்பே நீங்க ரெடி பண்றீங்க இன் ஃபியூச்சர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த காம்பினேஷன் சர்க்கியூட்ஸ் இதுதான் பேசிக்ஸ். இதெல்லாம் தெரியலன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே படிக்கணும் காம்பினேஷனல் சர்க்கியூட்ஸ்ல அப்படின்னு சொல்றேன். ஓகேயா? தட்ஸ் ஆல் கைஸ். இதோட நம்ம காம்பினேஷனல் சர்க்கியூட்ஸை ஃபுல்லா முடிச்சாச்சு. கே மேப், மக்ஸ், டி மக்ஸ், என்கோடர், ப்ரியாரிட்டி வெர்ஷன்ஸ், பேரிட்டி, ஆடர், சப்ட்ராக்டர் எல்லாமே எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல நாம சீக்வன்ஷியல் சர்க்கியூட்ஸ்னா என்ன அப்படின்றதெல்லாம் ஃபுல்லா பார்க்கலாம். அதுல ஃபிளிப் ஃப்ளாப்ஸ், கவுண்டர்ஸ், ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் இது எல்லாத்தையும் பார்க்க போறோம். அண்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்னு கூட. ஏன்னா இதுலதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மெமரி அப்படின்ற ஒரு கான்செப்டே பார்க்க போறோம். சர்க்கியூட்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா அது எப்படி வைக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ டோன்ட் மிஸ் தட். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோவா பை 360. I will see you in part 4.